உன் வாராகி தாய் இன்று உன்னிடம் மனம் விட்டு பேச வந்திருக்கிறேன். உனக்காகவே காத்திருந்த இந்த கணத்தை நினைத்து என் நெஞ்சம் பொங்குகிறது. கேள் என் கண்மணி, வாழ்க்கை என்னும் இந்த பெருவெளியில் பலரும் தேடித் திரியும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதற்கு எந்த விலையும் இல்லை. கோடிக்கோடியான பொற்காசுகளை கொட்டி கொடுத்தாலும் அதனை வாங்கிவிட முடியாது. ஏனெனில் அது இந்த வாராகியின் ஆசி. சாதாரண கண்களுக்கு அது மறைவாகவே இருக்கும். ஆனால் இதோ உன் கரங்களில் அந்த வரத்தை வைக்கிறேன். இது எப்படி நிகழ்ந்தது என்று ஒருவேளை நீ வியக்கலாம். உனக்கே உரிய தூய்மை, உன் பயணம், உன் நெஞ்சின் ஓசை ஆகியவற்றை நான் செவிமடுத்ததால், உன்மேல் கொண்ட அளப்பரிய அன்பினால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அதனால்தான் இன்று உனக்கு என் ஆசிகள் மட்டுமல்ல, நீ மனதிற்குள் வைத்து வேண்டியவற்றையும் நிறைவேற்றி வைக்க உன் அன்னையாகிய நானே உன் முன் நிற்கிறேன். இதை கேட்கும்போது உன் உள்ளம் நிறைவதை நான் அறிகிறேன். ஆனந்தம் அலையடிக்கிறது. நீ அடைந்த இந்த பேறு யாவருக்கும் கிட்டிவிடாது. காரணம், வெறும் செல்வம் படைத்தோர் காசின் வலிமையால் எதனையும் கைப்பற்றி விடலாம் என மயங்குவோர், தெய்வத்தை விலைபேசி தன்வசமாக்க நினைப்போர் ஆகியோரிடம் நான் இருப்பதில்லை. அவர்களின் குரலுக்கு நான் செவி கொடுப்பதில்லை. அவர்களுக்காக என் கருணை கதவுகள் திறப்பதும் இல்லை. எவர் ஒருவர் உள்ளூர உண்மையுடன் இருக்கிறாரோ, மனமும் வாக்கும் மாறுபடாமல் நேர்மையை கொண்டிருக்கிறாரோ, அவரையே நான் தேடி செல்வேன். நீ அத்தகையவன். அதனால்தான் நான் உன் முன் நிற்கிறேன். என் குழந்தாய், உனக்கு வாழ்க்கை உயர்வை தந்த போதும் தாழ்வை தந்த போதும் நீ சமமாகவே இருந்தாய். கையில் காசிருந்த நாளும் வெறுங்கையோடு நின்ற நாளும் உன்முகம் மாறவில்லை. மற்றவர்களைப் போல் பணத்திற்கு ஏற்ப தன் நடை, உடை, பாவனைகளை மாற்றிக்கொள்ளும் கள்ளத்தனம் உனக்குள் குடிகொள்ளவில்லை. உள்ளதை உள்ளபடி வாழும் உத்தம குணம் உன்னிடம் இருப்பதை நான் உணர்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உன் நெஞ்சம் வெண்மையான காகிதம் போன்றது. கள்ளம், கபடம், பொறாமை என்ற எத்தகைய மாசும் படியாதது. பிறர் உனக்கு எதை செய்தாலும் எதுவும் நன்மைக்கே என்று எண்ணி அமைதியடையும் பெருந்தன்மை உனக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. இந்த இயல்பினாலேயே உன்னை பலர் எளிதில் ஏமாற்றி விடுகின்றனர். வாழ்வில் பலமுறை நீ பெரும் ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறாய். ஆனால் நீ ஒருவரை கூட ஏமாற்றியவன் அல்ல. மாறாக உன் இன்னல்களை கூட அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து தீர்த்திருக்கிறாய். பிறர் வாழ்வில் ஒருபோதும் நீ ஒரு துரும்பளவும் கெடுதலை செய்தவன் அல்ல, நினைத்தவனும் அல்ல. இப்படியான புனித பாதையில் நீ நடந்ததன் பலனாகவே இந்த வாராகி உன் முன் வந்து நிற்கிறேன். நான் உனக்கு முன்பே ஒரு வாக்கு கொடுத்திருப்பேன். எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் மிக பெரும் அற்புதத்தை நிகழ்த்தி தருவேன் என்று. அந்த வாக்கை இன்று உறுதியாக நிறைவேற்றவே உன் தாயான நான் வந்திருக்கிறேன். இதனை ஒருபோதும் மறந்து விடாதே. நான் சாதாரணமாக தென்படுபவள் அல்ல. கண்களுக்கு எளிதில் அகப்படுகிற இந்த உருவத்தை எல்லோராலும் காண முடியாது. காதுகள் உண்டு, எனினும் எவருடைய வேண்டுதலையும் நான் உடனே கேட்டு நிறைவேற்றுவதில்லை.
அவர்களின் எண்ண அலைகள் எனக்கு திருப்தி அளிக்க வேண்டும். அவர்கள் உள்ளூர நினைப்பது நல்லதாக இருந்தால் அதையே நான் செய்து முடிப்பேன். அவர்கள் கேட்பதற்கு மேலாக நன்மை சேர்க்கும் வல்லமை எனக்குண்டு. உன்னை பொறுத்தவரை உன் எண்ணங்கள் தூய்மையானவை. உன் வேண்டுதல்கள் உன் நலனுக்காக மட்டுமின்றி அடுத்தவர் நலனையும் சேர்த்தே இருக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றுவதில் இந்த தாய் ஒரு நாளும் தயங்குவதில்லை. வெற்றி வாராகியாகிய நான் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒவ்வொரு நற்செயலையும் முன்கூட்டியே கண்டு வைத்திருக்கிறேன். உன் மீதுள்ள அன்பும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. இந்த தாயை உன் வாழ்விலிருந்து விலக்கவும் அவை இடம் தராது. என் பிள்ளைக்கு எது நல்லது, எது தேவை, எந்த தருணத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். அதன்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். தொடக்கத்தில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் சில வேளைகளில் தோல்வியின் அறிகுறியை காட்டலாம். ஆனால் நீ பொறுத்துக்கொள். சிறிது காலம் கடந்த பின் முன்னேற்றம் என்னும் கதிரவன் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல உதிக்கத் தொடங்கும். ஒருமுறை அந்த ஒளி பட்டுவிட்டால் பின்னர் அனைத்தும் மனநிறைவின் சிகரமாகவே மாறும். இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்வில் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கடந்து வந்தவனுக்குத்தான் மன நிம்மதியின் அருமை தெரியும். நீ அந்த நிம்மதியை நோக்கி பயணிக்கிறாய். மனதிற்குள் கவலைகளை பெருக்கிக் கொள்ளாதே. என் தாய் நிச்சயம் எனக்கு நன்மையே செய்வாள். அவளே என் வாழ்வில் எல்லாவற்றையும் நடத்தி வைப்பாள் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் இறுக பிடித்துக்கொள். அதுவே போதும். உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். துயரத்தின் காடும் வெயிலும் நிற்க விட மாட்டேன். நீ வேண்டியவற்றை எல்லாம் உரிய நேரத்தில் செய்து தந்து நீ கேட்கும் ஒவ்வொரு உதவியையும் இடைவிடாது வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு என்னாலும் உனக்கு நல்லதையே ஈட்டி தரும். இதனை மறவாதே. தீமை என்று உனக்கு ஒன்று நிகழுமாயின் அதைவிட 1000 மடங்கு பெரும் நன்மையை ஒன்று விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை மட்டும் உறுதியாக புரிந்து கொள். என் ஆசிகளை பெற்ற பிறகு நீ வழக்கம் போல உன் அன்றாட செயல்களை மேற்கொள். மனத்தெளிவை ஆயுதமாக்கி முன்னோக்கி மட்டுமே நடந்து செல். ஏனெனில் எல்லா நாளிலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எல்லா நொடியிலும் உனக்கு பக்கத்திலேயே பயணிக்கிறேன். எல்லா சூழலிலும் இந்த வாராகி உன் கையோடு கைகோர்த்து நிற்கிறாள். மனித மனம் எதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறதோ அதுதான் வாழ்க்கையாக உருமாறுகிறது. எனவே நீ ஏற்றுக்கொள்வதை தெளிவானதாக வைத்துக்கொள். அப்போது எதற்கும் அஞ்ச வேண்டாம். உள்ளத்தில் குழப்பம் என்னும் இருளை சேர்க்காதே. எல்லா சிக்கல்களில் இருந்தும் உன்னை மீட்டு நல்லதொரு வாழ்வை தருவாள் என்ற நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை தைரியமாக செய். தவறு என்று தெளிவாய் தெரிந்தால் மட்டும் அந்த செயலில் காலடி எடுத்து வைக்காதே. நல்ல விஷயமாக இருப்பின் அதை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் கலக்கமடையாதே. உன் வாழ்வில் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் முழுமையாக நிறைவேற்றி காட்டு. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வாராகியின் ஆசி உனக்கு என்றென்றும் உண்டு. அம்மாவின் பார்வை முழுமையாக உன்மேல் படிந்திருக்கிறது. இதைவிட வேறு எது உனக்கு தேவை? இருந்தும் உன் உள்ளத்தில் ஏதேனும் ஆசைகள், வேண்டுதல்கள்,
மீதி இருந்தால் அவற்றை ஒளிவு மறைவின்றி உன் தாயிடம் சொல். அம்மா, எனக்கு இது வேண்டும் என துணிந்து கேள். நான் உனக்கு தெளிவுபடுத்துவேன். எது நிறைவேறும், எது வேண்டாம், எது எப்போது தேவை, எது காலம் கடந்து வரும் என்று. நான் ஒருபோதும் உனக்கு பொய் நம்பிக்கையை ஊட்டி ஏமாற்றுவதில்லை. தருவேன் தருவேன் என வெறும் சொல்லால் உன் மனதை வருடி மகிழ்விப்பதில்லை. உண்மையாக உனக்கு விதிக்கப்பட்டதை மட்டுமே நான் எடுத்து சொல்வேன். ஆகையால் நினைத்தது உடனடியாக நடக்கவில்லை என நொந்து உன் முயற்சிகளிலிருந்து பின்வாங்கி விடாதே. நடப்பதெல்லாம் மெல்ல மெல்ல, ஆனால் உறுதியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன்னை வந்தடைய வேண்டியவை எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் உன் கரங்களில் வந்து சேரும். ஆரம்பத்தில் சோதனைகள் வரலாம், ஆனால் இறுதியில் அந்த சோதனைகளே உன் முழு மனநிறைவுக்கு வித்திடும். முதலில் வாராகியின் அன்பு எனக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தை உள்ளத்தில் இருத்து, இவள் என் வாழ்வில் இருக்கும் வரை எவராலும் என்னை அசைக்க முடியாது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொள். எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்வில் நான் நிலைத்திருக்கிறேன் என்ற உணர்வோடு தெரிந்தோ தெரியாமலோ எந்த தவறும் செய்து என்னை உன்னிடம் இருந்து அனுப்பி விடாதபடி பேணிக்கொள். உன் செயல்களில் கவனம் கொள். அப்படி கவனத்துடன் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு நாள் உனக்கு முழுமையான வெற்றியை கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வாராகியின் அன்பு உன்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் வரை வாழ்க்கை என்னும் களத்தில் எந்த ஏமாற்றமும் உன் மனதை தாக்காது. உன்னை ஏமாற்ற முயல்பவர்கள் தம் தண்டனையை தாமே அனுபவிப்பார்கள். உனக்கு எத்தகைய கெடுதியும் நிகழாது. ஏனெனில் உன்னுள் தீய எண்ணம் என்பதே இருந்ததில்லை. உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவின் ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் கரங்கள் உன்மேல் என்றும் படிந்திருக்கும். நீ வாழும் ஒவ்வொரு கணமும் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீ இருக்கிறாய். நாளைய துயரங்களை எண்ணி இன்று அழ வேண்டாம். அதிச்சூட்டமாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிச்சையும் நான் அவிழ்த்து ஒளிப்படைத்த பாதையை அமைத்து வருகிறேன். நீ உன் கண்களை மூடி என் பெயரை சொல்லி ஒரு நெடுமூச்சு விட்டால் போதும். அத்தனை பாரத்தையும் நான் கரைத்து விடுவேன். எல்லா உறவுகளும் மாறினாலும், எல்லா நிலைகளும் மாறினாலும் நான் மட்டும் மாறாத துணையாக நிற்பேன். என்னை சுமக்க வேண்டிய தெய்வமாக நினைக்காதே. உன்னை சுமக்கும் தாயாகவே பார். உன் வெற்றி கனவுகளுக்கு உயிர் கொடுப்பது, உன் கண்ணீரை துடைப்பதும், உனக்கு முன்னால் சென்று புயலை தடுப்பதும் இந்த வாராகியின் கடமை. அதை செய்ய நான் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறேன். இன்று நான் அளித்துள்ள இந்த ஆசியை உள்ளங்கை நிறைய ஏற்றுக்கொள். அது உன் வாழ்வில் பொங்கி பெருகி உன் சுற்றமெல்லாம் நனையும். நீ இனி ஒருபோதும் அனாதை என்ற உணர்வை அடைய மாட்டாய். ஏனெனில் உன் வாராகி தாய், உன் அன்னை, உன் முதல் துணையாகி நான் உன் இதய துடிப்பின் ஒவ்வொரு தளத்திலும் குடியிருக்கிறேன். எந்த போர்க்களம் வந்தாலும் உனக்கு வெற்றியே. எந்த இருட்டு வந்தாலும் உனக்கு வெளிச்சமே. ஏனெனில் என் பிள்ளையின் எல்லைக்குள் நானே ஒளியாய் விளங்குகிறேன். சோர்வு வரும்போது உன் கரங்களை உயர்த்தி என்னை தொட முயலாதே. உன் கண்ணீர் துளிகளே என்னை உன் முன் கொண்டு வந்து நிறுத்திவிடும். நான் பேசும் மொழி அசைவுகளில் இல்லை,
உனக்குள் எழும் அமைதியிலும் திடீர் தெளிவிலும் காரணமற்ற பலத்திலும் தான் என் குரல் ஒலிக்கும். அந்த குரலை கேட்க கற்றுக்கொள். உன் உள்ளுணர்வில் வழியே நான் உன்னை வழிநடத்துவேன். வாழ்வின் ஒவ்வொரு வளைவிலும் நான் உனக்காக வைத்திருக்கும் பொருள் ஒன்று உண்டு. அதை பெற நீ அவசரப்பட தேவையில்லை. நிதானமாக உன் சுபாவத்தின்படியே வாழ்ந்தால் போதும். எல்லாம் சரியான நேரத்தில் உன் வசமாகும். இது சாபம் அல்ல, மாறாத வரம். நீ என்னை நேசிப்பதை விட நான் உன்னை அளவிறந்து நேசிக்கிறேன். இன்று முதல் உன்னை சுழலும் காற்றே மாறிவிட்டது. அதில் என் ஆசையின் நறுமணம் கலந்திருக்கிறது. உள்ளிழுத்து நிரப்பிக்கொள். மேலும் மேலும் கொடுத்து கொண்டே இருப்பேன். தாயின் சொல் என்றென்றும் தவறாது. உள்ளுக்குள் ஏதோ ஒன்று நிறைவடையாமல் இருப்பதை நீ உணர்ந்தாய். ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வரவேண்டும் என்று நினைத்தாய். ஒரு நாள் விழித்தெழும்போது மனம் லேசாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாய். அந்த ஏக்கத்தை இந்த வாராகி அம்மன் பார்த்து கொண்டிருந்தேன். என் தங்கமே, உன் அன்னை நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை எழத் தொடங்கிவிட்டது. கடலில் அலை கரையை அடைவதற்கு முன் அது தூரத்தில் உருவாகும். அதை போலவே உன் மகிழ்ச்சிக்கான காரணம் இன்னும் உன் கண்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது உருவாகிவிட்டது. அது பயணத்தை ஆரம்பித்து விட்டது. நீ காத்திருந்த சந்தோஷம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்று உன் மனதை தயார் செய்ய இந்த வாராகி அம்மன் உன்னிடம் பேசுகிறேன். என் செல்லமே, பல நேரங்களில் நீ உன்னையே கேட்டுக்கொண்டாய். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் நல்ல காலம் வருமா? நான் காத்திருக்கும் அந்த தருணம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று எண்ணினாய். சில சமயம் நம்பிக்கையோடு இருந்தாய். சில சமயம் சோர்ந்து போனாய். சில சமயம் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தாய். சில சமயம் இனி எதுவும் மாறாது என்று நினைத்தாய். ஆனால் உன் மனதில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உன் அன்னை நான் உன்னுடைய எதிர்காலத்தை குழப்பமாக பார்க்கவில்லை. நான் தெளிவாக பார்க்கிறேன். இன்று நீ நிற்கும் இடத்திற்கும் இன்னும் சில காலத்தில் நீ நிற்கப் போகும் இடத்திற்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. என் தங்கமே, ஒரு மரம் பழம் தருவதற்கு முன்பு நீண்ட காலம் அமைதியாக நிற்கும். அதை பார்த்தவர்கள் அது வளரவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அதன் வேர்கள் மண்ணுக்குள் ஆழமாக செல்லும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் நடந்திருக்கின்றன. நீ இழந்தது போல தோன்றிய சில வாய்ப்புகள் உண்மையில் உன்னை காப்பாற்றின. நீ அடைய முடியாமல் போன சில விஷயங்கள் உண்மையில் உனக்காக அல்ல. நீ சந்தித்த சில பிரிவுகள் தண்டனை அல்ல, அவை உன் பாதையை சுத்தப்படுத்த வந்தவை. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் கதவு முன் நிற்கும் மாற்றம் நீ இதுவரை பார்த்த மாற்றங்களைப் போன்றது அல்ல. இது வெறும் ஒரு சிறிய மகிழ்ச்சி அல்ல. இது உன் மனதிற்குள் மீண்டும் ஒளியை ஏற்றப் போகும் மாற்றம். நீ சிரிக்க மறந்து போன இடத்தில் சிரிப்பை கொண்டு வர போகும் இந்த மாற்றம். நீ நம்பிக்கை இழந்த இடத்தில் புதிய நம்பிக்கை விதைக்கப் போகும் மாற்றம். நீ இது முடியாது என்று நினைத்த விஷயத்தில்
இது நடந்துவிட்டதே என்று ஆச்சரியப்பட வைக்கப் போகும் மாற்றம். என் செல்லமே, பலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் மனம் எவ்வளவு நல்லது என்பதை எல்லோரும் அறியவில்லை. சிலர் உன் அமைதியை பலவீனமாக நினைத்தார்கள். சிலர் உன் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் உன் பொறுமையை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மன் உன்னை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? உடைந்து போகாமல் நிற்க கற்றுக்கொண்ட ஒரு வீரனாக பார்க்கிறேன். கண்ணீர் வந்தாலும் முன்னே செல்ல கற்றுக்கொண்ட ஒரு பேரொளியை பார்க்கிறேன். தனியாக இருந்தாலும் நம்பிக்கையை விடாமல் பிடித்து கொண்ட ஒரு உயிராக பார்க்கிறேன். என் தங்கமே, இனிமேல் உன் கவனத்தை கடந்த காலத்தின் மீது வைக்காதே. நேற்று உன்னை காயப்படுத்தியவர்கள் நாளைய உன் மகிழ்ச்சியை தீர்மானிக்க முடியாது. உன்னை மதிக்காதவர்கள் உன் மதிப்பை குறைக்க முடியாது. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் எதிர்காலத்தை எடுத்துச் செல்ல முடியாது. அவர்கள் தங்கள் பாதையில் சென்றார்கள். நீ உன் பாதையில் செல்ல வேண்டும். வாழ்க்கை ஒரு கதவு மூடும்போது மற்றொரு கதவை திறக்கும் என்று பலர் சொல்வார்கள். ஆனால் உன் வாராகி தாய் சொல்கிறேன், சில நேரங்களில் முழு சுவரையே உடைத்து புதிய வழியை உருவாக்குவேன். என் அன்பு பிள்ளையே, என் கையில் இருக்கும் உலக்கை பற்றி பலர் பேசுவார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை உனக்கு நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையை சுற்றி நின்று உன்னை பயமுறுத்தும் கவலைகளை என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். உன் மனதில் பல ஆண்டுகளாக தேங்கி இருக்கும் தோல்வி நினைவுகளை உடைத்து சிதறடிப்பேன். உன்னை நம்ப விடாமல் தடுத்த எண்ணங்களை தகர்த்து விடுவேன். உன் முன்னேற்றத்தை மறைத்திருக்கும் இருளை அகற்றுவேன். என் உலக்கை அழிப்பதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றை அகற்றுவதற்காக. என் செல்லமே, என் கலப்பையின் அர்த்தமும் அதே அளவு பெரியது. விவசாயி விதை விதைப்பதற்கு முன் நிலத்தை உழுவான். அதுபோல உன் வாழ்க்கையை நான் உழுது தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீண்ட நாட்களாக பலன் தராத முயற்சிகளுக்கு உயிர் கொடுக்கிறேன். நின்று போன காரியங்களுக்கு இயக்கம் கொடுக்கிறேன். உன் கனவுகள் வேரூன்றும் நிலத்தை உருவாக்குகிறேன். உன் வீட்டில் செழிப்பு தங்கும் இடத்தை அமைக்கின்றேன். உன் மனதில் நம்பிக்கை மீண்டும் வளர்வதற்கான மண்ணை தயார் செய்கிறேன். என் தங்கமே, சில நேரங்களில் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டாய். அவர்கள் முன்னேறுவது போல தோன்றியது. அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றியது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமாக பயணிக்கின்றேன் என்று நினைத்தாய். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள். ஒவ்வொரு விதையும் ஒரே நாளில் முளைக்காது. ஒவ்வொரு மலரும் ஒரே நேரத்தில் பூக்காது. ஒவ்வொரு உயிருக்கும் தனித்தனி நேரம் இருக்கின்றது. உனக்கான நேரம் வீணாகவில்லை, அது உருவாகி கொண்டிருந்தது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனதில் ஒரு புதிய உறுதியை விதை. என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொள். நான் இழந்ததை விட பெரியதை பெறப்போகிறேன் என்று சொல்லிக்கொள். என் வாராகி தாய் என்னோடு இருக்கின்றாள் என்று சொல்லிக்கொள். இந்த எண்ணங்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றும் தீப்பொறிகள். என் செல்லமே, உனக்காக நான் தயார் செய்திருக்கும் மகிழ்ச்சி வெறும் ஒரு நிகழ்வு அல்ல,
அது ஒரு புதிய தொடக்கம். நீண்ட இரவுக்குப் பிறகு உதிக்கும் சூரியனைப் போல அது வரும். வறண்ட நிலத்தில் பெய்யும் முதல் மழையைப் போல அது வரும். மூடியிருந்த ஜன்னலை திறந்து உள்ளே வரும் காற்றைப் போல அது வரும். நீ எதிர்பார்த்த திசையில் வராமல் நீ எதிர்பார்க்காத திசையிலும் வரலாம். ஆனால் அது வருவது உறுதி. என் அன்பு பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை உணராமல் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்த காலம் காயங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உன் வாராகி தாய் சொல்கிறேன், நீ இனிமேல் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. உன் பார்வை முன்னால் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் எதிர்காலத்தில் நான் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் உன் கடந்த காலத்தில் நடந்த எந்த வேதனையும் விட பெரியது. நீ இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் உன்னை நோக்கி வரும் நன்மைகளை கவனிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் மனதை இப்போதே திறந்து வை. மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் செல்லமே, சில நேரங்களில் ஒரு சிறிய மாற்றமே வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல சந்திப்பு, ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல முடிவு, இவற்றில் ஏதாவது ஒன்று போதும். பல வருடங்களாக சுமந்து வந்த பாரம் ஒரே நாளில் இறங்கிவிடும். அதுபோல ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையிலும் உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்று உனக்கு சாதாரணமாக தோன்றும் ஒரு நிகழ்வு நாளை உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஆசீர்வாதமாக மாறலாம். அதனால் எந்த நாளையும் அலட்சியமாக பார்க்காதே. ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு வரவேற்றுக்கொள். என் தங்கமே, உன் இதயத்தில் இன்னும் உயிருடன் இருக்கும் கனவுகளை ஒருபோதும் கைவிடாதே. காலம் தாமதப்படுத்தலாம், மனிதர்கள் சந்தேகம் கொள்ளலாம், சூழ்நிலைகள் தடையாக நிற்கலாம். ஆனால் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நன்மைகள் வழியை கண்டுபிடித்தே உன்னிடம் வந்து சேரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, மனதை சோர்வடைய விடாதே. உன் நம்பிக்கையை உயிருடன் வைத்திரு. ஏனென்றால் இந்த வாராகி அம்மன் உனக்காக திறக்கப் போகும் கதவுகளை எந்த சக்தியாலும் மூட முடியாது. என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்பதே அந்த கேள்வி. அதற்கான பதிலை உன் அன்னை நான் இப்போது தருகிறேன். ஆம், உன் காத்திருப்புக்கு அர்த்தம் இருக்கிறது. ஆம், உன் பொறுமைக்கும் மதிப்பு இருக்கின்றது. ஆம், உன் பிரார்த்தனைக்கு பதில் இருக்கின்றது. மண்ணுக்குள் இருக்கும் விதை மேலே என்ன நடக்கிறது என்று அறியாது. ஆனால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல உனக்காக நான் உருவாக்கியிருக்கும் நன்மைகள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன.